எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். போன பிரீமியம் வீடியோவில் கேள்வி கேட்ட அமைப்பு, ஒரு மாணவர் என்ன படிப்பார் அப்படின்றதுக்காக கேள்வி கேட்கும்போது சில விஷயங்களை நம்ம துல்லியமாக சொல்லும் போது நமக்குள்ளே அப்படியே காலரை தூக்கி விடுற மாதிரி ஒரு பெருமிதம் ஏற்படும். இதில் என்ன ஒன்றுனா, இந்த வீடியோவை போடணுன்றதுக்காக நீங்கள் போன பிரீமியம் வீடியோவில் யார் பதில் சொன்னீங்க, போன பிரீமியம் வீடியோவோட இந்த ஜாதகம் வந்துருச்சு. இவர் ஒரு மாணவர், என்ன படித்து கொண்டு இருக்கிறார், இவருடைய ஆசையை அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இவர் இப்படி இதை படிக்கிறதுக்கு ஆசை இருப்பாரே, இவருக்கு அதில் ஒரு ஹிண்ட்டு கூட கொடுத்தேன், ராகுதசைன்னு சொல்லிட்டு. இவருக்கு இதில் ஒரு ஆர்வம் இருக்குமே அப்படின்னு கேட்டேன். அவர் கொஞ்சம் தகப்பனார் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டு தான் அப்படியே ஆமாங்க குருஜி அப்படின்னாரு. அப்போ ஒரு நிமிஷம் நம்ம ஒருத்தர் ஸ்டன் பண்ண வைக்கக்கூடிய அளவிற்கு நம்ம சில விஷயங்களை சொல்கிறோம்னா, இந்த மகத்தான ஜோதிட சாஸ்திரத்தை இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நமக்கு அருளிய ஞானிகள், தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகளுக்கு நம்ம முழுசாக நன்றி சொல்லணும், பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லணும். சரி, இந்த மாணவர் என்ன படிக்க விரும்புகிறார், இதில் ஒரு ஹிண்ட் கொடுத்தேன். அது நிறைய பேர் புரிஞ்சுங்களா என்னன்னு தெரியல. ஆனால் உண்மையை சொல்கிறேன், யாராவது பதில் நல்லா கரெக்டாக கொடுத்துருக்குறீங்களா, எத்தனை பேர் பதில் கொடுத்துருக்குறாங்கன்றதை கூட நான் பார்க்க முடியல. அதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். சார்ட்டாக எடுப்பேன், அப்படியே ப்ரீமியம் வீடியோக்குள்ளே போய்ட்டு யாருன்னு பார்ப்பேன், பொது வீடியோவில் போய் பார்ப்பேன். அது வேண்டாம், அடுத்ததில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை நான் பேர் வாசிக்க போகிறதில்ல. நீங்களே உங்களுடைய முதுகில் தட்டிக்கங்க. நான் எடுத்த உடனே ராகுதசை நடக்க போகிறது. இந்த வாலிபருக்கு, இந்த பையனுக்கு வடக்க போகிறதுல கொஞ்சம் பெரிய அளவில் ஆர்வம் இருக்கும், மருத்துவம் படிக்கிறதுலேயும் ஆர்வம் இருக்கும். அப்போ வெளி மாநிலத்தில் மருத்துவம் படிக்கணும் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இருக்குது. ஒருவேளை மிலிட்ரி மாதிரியான இடங்களில் அவருக்கு மருத்துவம் டாக்டராக போகணும்னு ஆர்வம் இருக்கான்னு கேட்டேன். ஒரு நிமிஷம் அப்படியே பதிலை நிறுத்திட்டு அவங்க அப்பா சொன்னார், குருஜி சிறு வயதிலிருந்தே இராணுவத்தில் டாக்டராக வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை கொண்டு இருக்கிறார். நானே என்ன அப்படியே தட்டிக்க வேண்டியது தான். எப்பாவது ஒரு முறை அத்தி பூத்தார் போல சில நிலைகளில் துல்லியமாக எல்லாம் உண்மையில் என்னென்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ராகுதசை வர வடக்க கொண்டு போகும். செவ்வாய் மிகப்பெரிய சுபத்துவ அமைப்புகளில் இருக்கிறார், சிம்மத்திலேயே இருக்கிறார். ஆக இந்த மாதிரியான அமைப்புகளை டக்குன்னு ஓரளவுக்கு பரம்பொருள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அனுபவம் வரும்போது சொல்லிவிடுகிறது என்பது தான் உண்மை. மருத்துவர்னு கெஸ் பண்ணவங்க நீங்களே கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அல்லது நான் நினச்ச மாதிரி வெளிமாநிலத்தில் போய் மிலிட்ரி துறையில், இராணுவத்துறையில் போயிட்டு மருத்துவராகணும்னு இவரை விரும்புகிறார் அப்படிங்கிறத அந்தளவுக்கு யாராவது துல்லியமாக சொல்லியிருந்தீங்கன்னா நீங்களே நான் அந்த தகவலை கொடுங்க. நான் ஆனால் மறுபடியும் உங்கள் பேரை கூட சொல்கிறேன். ஆயினும் என்னுடைய மாணவர்களின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கி ஒரு சாப்டராக எடுத்திருக்கிறேன். கல்யாணம் யாருக்கு ஆகாது, கல்யாணம் எப்போ ஆகுமா ஆகாதா, ஏன் கல்யாணம் லேட் ஆகுது, சிம்பிளாகவே நிறைய ஆன்லைன் வகுப்புலேயே சொல்லி கொடுத்துருக்குறேன். பிரீமியம் வீடியோவில் நிறைய இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். எந்த பாவகத்தை, அதாவது 7ஆம் பாவகம், பாவத்துவம் என்பதை எப்போது முழுமையாக புரிந்து கொள்ளுகிறீர்களோ, போன ஆன்லைன் வகுப்பில் பாருங்கள், லக்ன பாவகம் லக்ன முனையை பற்றி பேசியிருக்கிறேன். போன ஆன்லைன் வகுப்புகளில் லக்கண முனை, பாவக முனையில் ஒரு ஸ்பெஷாலிட்டியும் ஒரு ஸ்பெஷலும் ஒரு அமைப்பும் கிடையாதுன்றதை தெளிவாக சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளின் அமைப்புகளில் விளக்கியிருக்கிறேன் பாருங்கள். இந்த டிகிரியில், இந்த உப நட்சத்திரத்தில், இந்த முனையில் ஒருவர் பிறப்பதால் அவருக்கென்று தனித்துவம் இல்லவே இல்லை. அந்த முனை சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளோடு சம்பந்தப்பட்டது, சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளுக்கு கட்டுப்பட்டது. அதனால் அதே மாதிரியே சில விஷயங்கள், திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் 7ஆம் பாவகம், 11ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், இதை கணக்கு வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் 7, 8 போன்ற அமைப்புகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, 2வது அத்தி புத்தார் போல 99% பேருக்கு கல்யாணமானால் குழந்தை பிறக்கும், 1% 2% பேருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது, அவர்கள் தம்பதிகளாக நீடிப்பார்கள். ஆயினும் பெரும்பான்மையானவருக்கு கல்யாணம் பண்ணுறதே வாரிசு அடிப்படையில் தான் பண்ணுறோம். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், 5ஆம் பாவகம் கெட்டு போயிருக்கக்கூடியவர்கள் கடுமையாக அவர்களுக்கு திருமணமே ஆகாது. சரி, திருமணமே ஆகாதுன்னா ஒரு 30-35 வயசுக்காரரை கூட சொல்ல வேண்டாம், 40 வயசுக்காரரை சொல்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இன்னொன்று, அவருக்கு திருமணத்தில் ஆர்வம் இருக்கக்கூடாது. இங்கே சற்று வித்தியாசமான 2 ஜாதகங்களை காட்டப் போகிறேன். ஒரு 2 ஜாதகம் இங்கே ஒரு வித்தியாசமான ஜாதகமாக காட்டுறேன். 2 பேருமே அக்கா தங்கச்சி, 2 பேருமே வெல் செட்டில்டு, மிகப்பெரிய நல்ல வெல் செட்டில்டு, அருமையான ஒரு பணி அமைப்புகளில், இந்த அமைப்புகளில் இருக்கிறாங்க, சம்பள அமைப்புகளில் இருக்கிறாங்க. 5 இலக்கம் 5 டிஜிட்டில் சம்பளம் வாங்குறாங்க, வெல் செட்டிலாக இருக்கிறார்கள். ஆனால் திருமணத்தில் ஆர்வமே இல்லை.
நம்ம சொல்லக்கூடிய சுபத்துவ பாபத்துவ சூட்சும வலு அடிப்படையில் ஒருவருக்கு ஏன் திருமண ஆர்வம் இல்லை, ஏன் திருமணம் ஆகாது என்பதற்கான சில நுண்ணிய விதிகளை சொல்லக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இந்த பாருங்க. ஜாதகத்தில் சந்திரன் கெட்டால் அம்மாவோ மனதோ கெட்டது. இங்கே லக்னாதிபதியாகி சந்திரன் அப்படியே வளர்பிறை தான் பாருங்கள், நீச்சத்தில் இருக்கிறார். என்ன ஒன்று, நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார், அதாவது உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் வீடு கொடுத்தவன் உச்சன் என்கின்றதன் அடிப்பில் இவங்களுக்கும் 5 டிஜிட்டில் சேலரி. லக்னாதிபதி நீச்சத்தை அடைந்திருக்கிறார். ஆனால் இப்போ தான் 35 வயசுக்கு பிறகு தான் அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல சேலரி அமைப்பு, நல்ல ஸ்டாண்டர்டான லைஃப் அமைப்புகளில் வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகலை? 7ல் செவ்வாய், 7ஆம் இடத்திற்கு சனி பார்வை, 7ல் இருக்கக்கூடிய செவ்வாயை சனி பார்க்கிறார். செவ்வாய் சனி இருவரும் பரிவர்த்தனையாகி இருக்க லக்னத்திற்கு 7ல் செவ்வாய், ராசிக்கு 7ல் சனி பார்வை என்கின்ற அமைப்பும் லக்னாதிபதியுடைய பூரண பாபத்துவம். சந்திரன் சனி சேர்க்க, அம்மா சரியில்லைன்றதுக்காக 4ஆம் இடத்துல சுக்கிரனே வலுத்து இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். அம்மா இருக்கிறார்கள், ஆனால் காரக கிரகம் கெட்டு போனதால் அம்மாவாக அவர் இல்லை. ஆக இந்த இடத்துல ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியின் பார்வை, லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய், ராசி லக்னத்திற்கு 2 7ஆம் இடத்திற்கும் சனியின் பார்வைன்னு பாபத்துவம் அடைந்த சனி கடுமையான ஒரு நெகட்டிவ் அமைப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்பையும், மிக முக்கியமாக நான் புத்திர தோஷத்தை சொல்லுவேன். 5ல் சனி, 5 உச்சம்தான், ஆனால் 5ல் சனி, அந்த 5 சனி பார்வை. ஒரு விஷயத்தில் எல்லா கேட்டும் லாக் பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து இது நடக்கும் அது நடக்கும், இந்த இடத்துல சுத்தமாக அந்த அமைப்பே கெட்டு போயிடும், இந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்றதை உறுதிப்படுத்திக்க முடியும். இந்த இடத்துல இன்னும் ஒரு ஆணுடைய ஜாதகத்தை காட்டுறேன். இவருக்கு இன்னி வரைக்கும் கல்யாணம் ஆகலை, ஆனால் இவருக்கு கல்யாணம் இன்னும் ஒரு வருஷத்தில் ஆகும். இப்போவே அவருக்கு வந்து 37 வயசு ஆயிடுச்சு. இந்த 37 வயதிற்கு பிறகு 38 வயசில் கல்யாணம் கண்டிப்பாக ஆகும். 38 வயதிற்கு பிறகு கல்யாணம். அப்போ இந்த அக்கால் தங்கை இருவருக்கும் திருமணமே ஆகாது. ஆனால் தாமதமாக திருமணம் ஆகக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு? ஒரு ஆணுடைய ஜாதகம். அவருக்கு எடுத்தடப்புல கேட்டேன், என்னங்க இதெல்லாம் இந்த 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 ஜாதகத்தை எடுத்தடப்புல, ஐயா இது வரைக்கும் கல்யாணமே ஆகலை, உங்களுக்கு 38 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு. குருஜி, நான் தலையால் தண்ணி குடிச்சிட்டேன் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு. எனக்கு அறிவு இருக்குது, அழகு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, கௌரவம் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. கல்யாணம் மட்டும் எனக்கு சுத்தமாக ஆகலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை ஃப்ளாப்பு, ஃபெயிலியரு, நிச்சயமாகி அப்படி இப்படி ஆயிடுச்சுன்னுவாங்கல்ல. இந்த மாதிரியான விஷயத்தில் எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? இவர் கேட்பதற்கு முன்பே உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, ஆனால் கல்யாணம் 2027க்கு பிறகு எந்த நேரத்துலையும் ஆகும் அப்படின்னு சொன்ன ஜாதகம் இது. திரையில் ஜாதகம் வருகிறது. இவர் ஒரு ஆண். இப்போ அவருக்கு செவ்வாதசையில் சூரிய பக்தி, செவ்வாதசையில் சுக்கிர பக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் கூட கல்யாணம் நடக்காது. செவ்வாதசையில் சுக்கிர பக்தியில் கல்யாணம் நடக்குமான்றதுக்காக தான் வந்தவர். எடுத்தெடுப்பில் நான் கல்யாணம்லாம் இப்போ ஆகலைங்க, உங்களுக்கு 2027 ஜூலைக்கு பிறகு தான் கல்யாணம் நடக்கும்னு சொன்னேன். ராகு திசை இவருக்கு 2027 ஜூலைக்கு பிறகு இவருக்கு நடக்க போகிறது. இவருக்கு உறுதியாக கல்யாணம் ஆகும். திருப்பி இவர் கேட்டது, ஐயா உண்மையிலே எனக்கு கல்யாணம் ஆகுமா? கல்யாணம் நடக்கும், ஜாம் நடக்கும். ராகுதிசை குரு பக்தியில் கையில் அட்டகாசமாக குழந்தைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இது உண்மைதான். தசாபுக்திகளே உங்களுடைய சம்பவங்களை வடிவமைக்கின்றன, தசாபுக்திகளே உங்களை வழிநடத்துகின்றன என்பதற்கு இந்த ஜாதகமும் நல்ல உதாரணம். இங்கே பாருங்கள், 7ல் செவ்வாய், 8ல் சனி. அதுவும் சனி சூரியனோடையும் சந்திரனோடையும் சேர்ந்துருக்கிறார். சூரியனோட சேர்ந்துட்டார்லே அவ்வளோதான். அதுக்கப்புறம் குருவின் பார்வையில் இருக்கிறார். அது எல்லாம் அப்புறம் சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை 3 வேஸ்ட். செவ்வாய் தசையாவது பரவாயில்லை, ஏன்னா அவருக்கு அங்கே பாபத்துவமோ சுபத்துவமோ எதுவும் இல்லாமல் இயல்பாக இருக்கிறார். ஆனால் சூரிய தசையும் சந்திர தசையும் அவர் போட்டு வறுத்து எடுத்துருச்சு. அதே அமைப்பு தான். லக்னத்திற்கு 7ல் செவ்வாய், லக்னத்திற்கு 8ல் சனி. ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். ராசிக்கு 7ஆம் இடம் அட்டமாதிபதி, அந்த மாதிரி இந்த மாதிரி வந்துடும். தசாபக்திகளின் அடிப்படையில் இவர் சுக்கிரனோடு, ராகு சுக்கிரனையும் புதனையும் பாதித்திருக்கிறார், பீடித்திருக்கிறார். செவ்வாதசை சுக்கிரபக்தியில் கல்யாணம் ஆகுமான்னு கேட்டார். சுக்கிரன் உங்களுக்கு கல்யாணத்தை கொடுக்கவே மாட்டார், ராகு தான் உங்களுக்கு கல்யாணத்தை கொடுப்பாருன்னு. இதைத்தான் அன்பு மாணவர்கள், பிரீமியமுடைய நேயர்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இதே திருமணம் சார்ந்த கேள்வி. பொருத்தம் பார்க்க வந்த ஜாதகம். ஜாதகர் ஒரு பெண். 27/6/2003 மத்தியானம் 12 மணி 32 மத்தியானம். மதுரைக்கு பக்கத்தில் பிறந்த பெண் இவர். பொருத்தம் பார்க்க வந்த ஜாதகம். பொருத்தம்லாம் பார்க்காதீங்க, இப்போல்லாம் கல்யாணம் ஆகாது, இப்போல்லாம் கல்யாணம் ஆகாது. என்னங்க ஒரு 2-3 மாப்பிள்ளையோட பார்க்குறாங்கல்ல, வேண்டாங்க, இப்போ தாங்க கல்யாணம் ஆகும்னு சொன்னேன்.
இப்போ தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த தசை எந்த புக்தியில் இந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொன்னால் கூட போகிறோம். ஜாதகம் இப்போது திரையில் வருகிறது. கன்னியா லக்னம் 27/6/2003, இப்போது 23 வயசு ஆயிடுச்சு. மத்தியானம் 12:32. கன்னி லக்னம் 3இல் கேது, 6இல் செவ்வாய், 9இல் சந்திரன் சுக்கிரன் ராகு, 10இல் சூரியன் புதன் சனி, 11இல் குரு. சந்திரன் 7/4/26, சந்திர தசை 7 வருஷம் 4 வருஷம் 4 மாதம் மிச்சம் இருக்கின்ற 26 நாட்கள் மிச்சம் இருக்கின்ற நிலைமையில் இப்போது இவருக்கு ராகு தசை நடந்து கொண்டு இருக்கிறது. ராகு தசையில் இவருக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது புதன் புக்தி 3/11/2025 23/5/2028 வரைக்கும் இப்போ இவருக்கு நடக்குது. நான் ஒரு தசை புக்தி அந்தரம் என 3ஐ குறிப்பிட்டு, இந்த அந்தரம் கூட கொஞ்சம் அப்படி இப்படிங்க, உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகிறத வச்சு அதை சொல்லிடலாம், ஆனால் இந்த இடத்துல இந்த இதில் தாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆகவே அன்பு மாணவர்களே, இந்த பெண்ணிற்கு எந்த தசை எந்த புக்தி அந்தரம் வரைக்கும் கூட நீங்கள் போக வேண்டாம், போகலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட போகலாம். எந்த தசை எந்த புக்தியில் ஏன் திருமணம் நடக்கும்,